நாம இன்னைக்கு பணத்தை எவ்வளவு சுலபமா அனுப்புறோம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபோன், ஒரு ஆப், சில நொடிதான். ஆனா சில வருஷம் முன்னாடி பேங்க்குக்கு போய் ஒரு ஃபார்ம் நிரப்பி மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பெரிய கேள்வி. இந்த முழு பேங்கிங் சிஸ்டத்தையும், அதாவது பேங்க், புரோக்கர்னு எந்த ஒரு மைய அதிகாரமும் இல்லாம நாமளே முதல்ல இருந்து உருவாக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம ஆழவா பார்க்க போற விஷயத்தோட மையம். உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா நாம ரெண்டு உலகங்களை ஒப்பிட போறோம். ஒரு பக்கம் நாம தினமும் பயன்படுத்துற பாரம்பரிய நிதி அமைப்பு, அதாவது ட்ராட்ஃபை. இன்னொரு பக்கம் இப்போ வேகமா வளர்ந்து வர்ற பரவலாக்கப்பட்ட நிதி, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ், சுருக்கமா டிஃபை. குறிப்பா அதோட அடுத்த கட்ட பரிணாமமான டிஃபை 3.0 பத்தி தான் பேச போறோம். அதோட கொள்கைகள் என்னென்ன? முக்கியமா DeFi 1.0லேருந்து 3.0 வரைக்கும் எப்படி வளர்ந்திருக்கு? இதனால ஒரு பயனரா உங்களுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்னு எல்லாத்தையும் அலசி ஆராயலாம். முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என் பணத்தை பேங்க்ல போடுறேன். அவங்க அதை பாத்துக்கறாங்க. இதுக்கும் DeFiக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம்? உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற UBOF அறிக்கை இது அழகா விளக்குது. இதுல முக்கிய வித்தியாசமே அதோட தத்துவத்துல தான் இருக்கு. பாரம்பரிய நிதி அமைப்பு, அதாவது பேங்க், ஒரு மூடிய அமைப்புக்குள்ள திறமையா செயற்படணும்னு நினைக்கும். ஆனா டிஃபையோட நோக்கமே நிதி சேவைகளை யாருக்கெல்லாம் மறுக்கப்படுதோ அவங்க உட்பட எல்லோருக்கும் பாகுபாடு இல்லாம கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். எல்லோருக்கும் கிடைக்கும் சொல்றீங்க. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? 4 முக்கியமான விஷயங்கள்ல இந்த வித்தியாசம் தெரிய வரும். முதல்ல கஸ்டடி, அதாவது உங்க சொத்து யார் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது. பேங்க்ல உங்க பணம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அது கஸ்டோடியல். ஆனா டிஃபைல உங்க பணத்துக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். இது நான் கஸ்டோடியல். ஒரு பர்சனல் சேஃப் மாதிரி அதோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். சரி, அப்போ வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சிலையும் வித்தியாசம் இருக்குமே. பேங்கோட கணக்கு வழக்குகள் ரொம்ப ரகசியமா இருக்குமே. கரெக்ட். பேங்கோட கணக்குகள் யாருக்கும் தெரியாது. ஆனா டிஃபைல பிளாக் செயின்ல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் ஒரு பொது டைரி மாதிரி யார் வேணாலும் பார்க்கலாம். மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. மூணாவதா அணுகல், அதாவது ஆக்சஸ். பேங்க்ல அக்கவுண்ட் திறக்கணும்னா கேஒய்சி, ஆதார்னு ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. அவங்க அனுமதிச்சா தான் முடியும். ஆனா டிஃபைல ஒரு கிரிப்டோ வாலெட் வச்சிருக்கிற யார் வேணாலும் இதுல பங்கேற்கலாம். யாருடைய அனுமதியும் தேவையில்ல. அப்போ இந்த பேங்க் புரோக்கர் மாதிரி மத்தவங்களுக்கு இங்க வேலையே இல்லையா? நிச்சயமா. பாரம்பரிய நிதியில ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு இடைத்தரகர் தேவை. ஆனா டிஃபைல இந்த வேலைய ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் பார்த்துக்கும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஆமா, இது ஒரு தடவை எழுதப்பட்டா தானா இயங்குற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். மனுஷ தலையீடு தேவையில்ல. உங்க ஆதாரங்கள்ல ஒரு வீடியோ சொல்ற மாதிரி உங்க போனே உங்க வங்கியா மாறுறதுக்கான சாத்தியம் இதுல இருக்கு. அப்போ டிஃபைங்கிறது ஒரே மாதிரி இல்ல. அதுவும் காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்கு. உங்க ஆதாரங்கள்ல DeFi 1.0, 2.0, 3.0ன்னு 3 கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு கதை மாதிரி இருக்கு. முதல் அத்தியாயம் என்ன? முதல் அத்தியாயம் டிஃபை 1.0. இது 2020ல நடந்த டிஃபை சம்மர்னு சொல்வாங்க. டிஃபையோட அஸ்திவாரமே அப்பதான் போடப்பட்டுச்சு. யூனிஸ்வாப் மாதிரி தானியங்கு சந்தை உருவாக்குற ஏஎம்எம்கள், ஆவே, காம்பவுண்ட் மாதிரி கடன் கொடுக்கிற தளங்கள், மேக்கர் டாவோட ஸ்டேபிள் காயின்கள்னு பல புதுமைகள் வந்துச்சு. இத டிஃபையோட முதல் மணி லெகோஸ், அதாவது நிதிக்கான கட்டமைப்பு செங்கற்கள்னு சொல்வாங்க. ஒரு நிமிஷம். இந்த காலகட்டத்துல வருடாந்திர வட்டி விகிதம், அதாவது APY ஆயிரக்கணக்கான சதவிகிதத்துல இருந்ததா சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு பேங்க் எனக்கு 2% வட்டி கொடுத்தாலே அதிகம். இங்க மட்டும் எங்கிருந்து அவ்ளோ பணம் வந்துச்சு? இது ஒரு மாதிரியான சூதாட்டம் மாதிரி இல்லையா? ம், உங்க சந்தேகம் ரொம்ப சரியானது. அந்த காலகட்டத்துல அந்த அதிகப்படியான ஏபிஒய் பெரும்பாலும் புதிய முதலீட்டாளர்கள் உள்ளே கொண்டு வந்த பணத்துல இருந்தும் அந்தந்த ப்ராஜெக்டோட டோக்கன்களை அதிகமா அச்சிட்டு கொடுத்ததுல இருந்து தான் வந்துச்சு. உண்மையான வருமானம் ரொம்ப கம்மி. இதனால இது நீண்ட காலத்துக்கு நீடிக்காதுன்னு தெரிஞ்சது. இது இல்லாம நெட்வொர்க் ரொம்ப பிஸியா இருந்ததால ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் செய்யக்கூட நூற்றுக்கணக்கான டாலர் கட்டணம் ஆச்சு. முக்கியமா பணப்புழக்க சிக்கல், அதாவது லிக்விடிட்டி இஷ்யூ பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஓகே. அப்போ முதல் முயற்சி நல்லா ஆரம்பிச்சாலும் நிறைய ஓட்டைகளோட இருந்திருக்கு. குறிப்பா முதலீட்டாளர்கள் எப்ப வேணும்னாலும் அவங்க பணத்தை மொத்தமா எடுத்துட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்துச்சு. இத சரி செய்யத்தான் அடுத்த கட்டம் வந்ததா? DeFi 2.0 எப்படி இத சரி பண்ண முயற்சி செஞ்சது?
பணப்புழக்கம் திடீர்னு வெளியே போனா மொத்த சிஸ்டமும் சரிஞ்சிடும். இந்த பிரச்சனைய சமாளிக்கத்தான் DeFi 2.0 வந்துச்சு. அது நெறிமுறைக்கு சொந்தமான பணப்புழக்கம், அதாவது புரோட்டோகால் ஓன்ட் லிக்விடிட்டி, சுருக்கமா POLன்னு ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்துச்சு. இதுல முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா அந்த ப்ராஜெக்டே தனக்கான பணப்புழக்கத்தை சொந்தமா உருவாக்கிக்கிச்சு. கேக்க நல்ல ஐடியாவா தான் தெரியுது. அப்போ பிரச்சனை தீர்ந்த மாதிரி தானே. ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் வந்ததா உங்க ஆதாரங்கள் சொல்லுதே. ஆமா, இது வேற ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்துடுச்சு. ப்ராஜெக்டே பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதால அதிகாரம் சில பேர் கைக்கு போயிடுச்சு. இது டிஃபையோட முக்கியமான கொள்கையான பரவலாக்கத்துக்கு எதிரா இருந்துச்சு. டீசென்ட்ரலைசேஷனுக்கு எதிரா? ஆமா, அதாவது பேங்க் மாதிரி ஒரு மைய அதிகாரத்தை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சு இவங்களே ஒரு சின்ன பேங்க் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால இதுவும் ஒரு முழுமையான தீர்வாமையில. சரி, அப்போ DeFi 1.0ல நிலையற்ற தன்மை, DeFi 2.0ல மையப்படுத்தல்னு ரெண்டுமே தோல்வி. இதுதான் நம்ம இப்போ இருக்கிற DeFi 3.0வுக்கு கொண்டு வருது. இது எப்படி வித்தியாசமா இருக்கு? முந்தைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியுதா? நிச்சயமா, DeFi 3.0ங்கிறது வெறும் டோக்கன்களை வச்சு விளையாடுற ஸ்பெகுலேட்டிவ் விளையாட்டுல இருந்து வெளியே வந்து நிஜ உலக பயன்பாடுகளை நோக்கி நகருது. இதுல பல முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. முதல் விஷயம் நிஜ உலக ஒருங்கிணைப்பு, ரியல் வேர்ல்ட் இன்டகிரேஷன். நிஜ உலக ஒருங்கிணைப்பா? அப்படின்னா? இப்போ வரைக்கும் டிஃபைல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே கிரிப்டோ சொத்துக்கள் தான். ஆனா இப்போ ஒரு வீடு, ஒரு கம்பெனியோட இன்வாய்ஸ், ஏன் ஒரு கலைப்பொருள் மாதிரியான நிஜ உலக சொத்துக்களை கூட டோக்கன்ஸா மாத்தி ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் RWAன்னு சொல்றாங்களே, அதுவா? அதான் அதை டிஃபைக்குள்ள கொண்டு வராங்க. இதனால கிரிப்டோ உலகம் நிஜ உலக பொருளாதாரத்தோட இணையுது. இது வெறும் இன்டர்நெட் பணமா இல்லாம நிஜமான மதிப்புள்ள ஒரு அமைப்பா மாறுது. வாவ், இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம். இது DeFiய இன்னும் திடமானதா மாத்துது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, DeFiனாலே டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானே? ஒரு பாஸ்வேர்ட மறந்தா மொத்த பணமும் போயிடும்னு ஒரு பயம் இருக்குமே. DeFi 3.0 இந்த பயத்தை போக்குதா? அருமையான கேள்வி. அந்த பயம் நியாயமானதுதான். இப்போ உங்க வாலெட்டு ஒரு இரும்பு பெட்டியோட சாவி மாதிரி. சாவிய தொலைச்சா பெட்டியை திறக்கவே முடியாது. இந்த பயத்தை போக்க தான் DeFi 3.0ல அக்கவுண்ட் சுருக்கம்னு ஒன்னு கொண்டு வர்றாங்க. அக்கவுண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இதை இப்படி யோசிங்க, உங்க வாலெட்டை ஒரு சாதாரண சாவிக்கு பதிலா ஒரு ஸ்மார்ட் அக்கவுண்டா மாத்துறது. நீங்களே விதிகளை உருவாக்கலாம். உதாரணமா 2 பாஸ்வேர்ட் போட்டாதான் பணம் எடுக்க முடியும், ஓ, இல்லனா ஒரு நாளைக்கு இவ்ளோதான் எடுக்க முடியும்னு செட் பண்ணலாம். அப்போ பாஸ்வேர்டு மறந்தா என்ன பண்றது? அதுக்குத்தான் சமூக மீட்பு, அதாவது சோஷியல் ரெக்கவரின்னு ஒரு அம்சம். நீங்க நம்புற உங்க நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் 3 பேரை உங்க அக்கவுண்ட் மீட்பாளர்களா நியமிக்கலாம். நீங்க லாக் ஆயிட்டா அவங்க 3 பேரும் சேர்ந்து உங்க அக்கவுண்ட்டை மீட்டு தர முடியும். ஆஹா, இது கஸ்டமர் கேர் மாதிரி இல்லாம நம்ம சமூக உறவுகளை வச்சே பாதுகாப்பை உருவாக்குது. இதனால ஒரு இமெயில் அனுப்புற அளவுக்கு DeFiயை பயன்படுத்துறது சுலபமாகிடும். இது ரொம்பவே தேவையான ஒண்ணு. சரி, அந்த ஆயிரக்கணக்கான சதவிகித APY கதை என்னாச்சு? DeFi 3.0லயும் அது தொடருதா? அதுதான் DeFi 3.0ஓட இன்னொரு முக்கியமான புத்திசாலித்தனமான மாற்றம். அது நிலையான பொருளாதாரம், சஸ்டெய்னபிள் எக்கனாமிக்ஸ். அந்த நம்ப முடியாத APYகளுக்கு பதிலா உண்மை வருவாய், அதாவது ரியல் ஈல்டுங்கிற கான்செப்டுக்கு மாறுது. அதாவது அந்த தளம் வழங்குற சேவைகளுக்கு கிடைக்கிற உண்மையான கட்டண வருவாய முதலீட்டாளர்களுக்கு புரிச்சு கொடுக்கறது. இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி இல்லாம ஒரு நல்ல கம்பெனியோட பங்குகள்ல இருந்து வர்ற டிவிடெண்ட் மாதிரி. இது நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். இதோட பல அழுக்கு தணிக்கைகள், சிறந்த பாதுகாப்பு நடைமுறைகள்னு பாதுகாப்பும் அதிகரிச்சிருக்கு. சரி, இப்போ உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். ஆரிஜினும் அதோட LGNS டோக்கனும். இது ஒரு DeFi 3.0 ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுது. ஆமா, ஆரிஜினோட வெப்சைட்ல இருக்கிற வாசகங்களை பாருங்க. எந்த நாட்டுக்கும் சொந்தமானதல்ல, யாராலும் முடக்க முடியாது, அதிகாரத்தால் அல்ல கோடால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே DeFiயோட அடிப்படை கொள்கைகளோட கச்சிதமா பொருந்துது. இது ஒரு இரண்டாவது நிதி அமைப்பு, நிதி இறையாண்மை அப்படின்னு பெரிய வாக்குறுதிகளை கொடுக்குது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் DeFi 3.0ஓட நோக்கத்தோட இவ்ளோ நேரம் பேசுனது எல்லாம் தொகுத்து பார்த்தா நமக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒரு பக்கம் பல 100 வருஷமா இருக்கிற ஒழுங்குபடுத்தப்பட்ட பாதுகாப்பான ஆனா கொஞ்சம் மெதுவான எல்லோருக்கும் கிடைக்காத பாரம்பரிய வங்கி அமைப்பு.
இன்னொரு பக்கம் வெளிப்படையான திறந்த கட்டுப்பாடு நம்ம கையில இருக்கிற DeFi 3.0 இது ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுது. ஆனா இது இன்னும் குழந்தை பருவத்துல தான் இருக்கு. இதனால இதோட ஆபத்துகளும் அதிகம். பாரம்பரிய நிதியில நிறுவனங்கள் கட்டுப்பாட்டை வச்சிருக்கு, ஆனா ஆபத்துகளை அரசாங்க ஒழுங்குமுறைகள் குறைக்குது. DeFiல கட்டுப்பாடு உங்க கையில இருக்கு, ஆனா ஆபத்துகளை நிர்வகிக்கிற முழு பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. DeFi 3.0 பயனர் அனுபவத்தை சுலபமாக்கியும் நிஜ உலகத்தோட இணைஞ்சும் இந்த இடைவெளியை குறைக்க முயற்சி பண்ணுது. ஆனா பொறுப்பு அதிகங்கிறது தான் இங்க முக்கியம். அப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இறுதியா ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பல நூற்றாண்டுகளா நம்ம நிதி உலகம் ஒரு அடிப்படையான கொள்கையில இயங்கிட்டு இருக்கு. ஆமா, உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற UBOF அறிக்கை ஒண்ணு நம்ம பாரம்பரிய நிதி அமைப்பு கிட்டத்தட்ட 600 வருஷம் பழமையான இரட்டை பதிவு கணக்கியல் முறையை பயன்படுத்துதுன்னு சொல்லுது. டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங். ஆமா, அதாவது ஒவ்வொரு வரவுக்கும் ஒரு செலவு இருக்கும். இதுதான் கணக்கு வழக்குகளோட அடிப்படை. ஆனா DeFi பிளாக்செயின் மூலமா 3 பதிவு கணக்கியல் அப்படின்னு ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்துது. ட்ரிபிள் என்ட்ரி அக்கவுண்டிங். கரெக்ட். இதுல வரவு செலவு இல்லாம பிளாக்செயினே ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் யாராலும் மாற்ற முடியாத சரிபார்க்கப்பட்ட ஒரு 3வது பதிவா செயல்படுது. இது ஒரு அசாத்தியமான அடிப்படை மாற்றம். அப்போ நாங்க உங்ககிட்ட விட்டு செல்ற கேள்வி இதுதான். நாம நிதித்துறைக்கு வந்திருக்கிற ஒரு புதிய டெக்னாலஜி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இல்லனா கடந்த 500 வருஷத்துக்கு மேல நாம மதிப்பையும் நம்பிக்கையும் பதிவு செஞ்சு வந்த முறையில நடக்க போற முதல் அடிப்படை மாற்றத்தை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோமா?